கும்பகோணம் அருகே 108 சிவாலயங்கள் ஒரே இடத்தில் அமையப்பெற்ற பாபநாசம் சிவாலய திருத்தலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண உடல்நலம் பெற வேண்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. 108 சிவலிங்கங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாகம் நடத்தப்பட்டன. இதில் தமிழக வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். முதலமைச்சர் பூரண உடல்நலம் பெற வேண்டி அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் திருவாரூர் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தலைமையில் நாமக்கல்லில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். முதலமைச்சர் உடல்நலம் பெற வேண்டி திருப்பூர் மாவட்ட அதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூர்ண உடல்நலம் பெற வேண்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் அமைச்சர் சீனிவாசன் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதையொட்டி ஏராளமான அதிமுகவினர் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். சென்னை அண்ணாநகர் பிடாரி மாங்காளியம்மன் கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதையொட்டி சண்டி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து மீண்டும் மக்கள் சேவை ஆற்றுவார் என இந்த பூஜையில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா நம்பிக்கை தெரிவித்தார்.